வயநாட்டில் நிலச்சரிவால் மொத்தமும் மண்ணுக்கடியில் புதைந்து போன முண்டகை பகுதியில் இராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். களத்தில் இருந்து விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, வணக்கம். முண்டகை பகுதி எந்த அளவிற்கு பாதிப்பு சந்திச்சிருக்குன்னு அதோட தீவிரத்தை கடந்த 2 நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? நிலைமை கொஞ்சமாச்சும் முன்னேறி இருக்கிறதா? தற்போதைய சூழல் என்ன? சிவசபாபதி, விரிவா பதிவு பண்ணுங்க. முண்டக்கை பகுதிக்கு செல்லக்கூடிய இரும்பு பாலம் அமைக்கப்பட்ட பிறகு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாமே அதிக அளவில் முண்டக்கை பகுதிக்கு செல்லுது. இது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் தீயணைப்புத் துறையினர் எல்லாருமே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது நம்ம சுரால் மலையில் இருக்கோம். இந்த சுரால் மலையில் இங்கே இருக்கிற அதாவது இந்த ஆற்றுல தான் எல்லாருமே அடுத்து வரப்பட்டுட்டு இந்த ஆற்றை இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி நம்மகிட்ட இருக்க காவல்துறையினர் கேட்போம். സാർ ഇവിടെ എങ്ങനെ പണി നടന്നിട്ടുണ്ട് സാറേ? ഇതിപ്പം ഇത് തന്നെയാണ് ഇവിടെ ഇറ്റാച്ച് നിങ്ങൾക്ക് ഇവിടെ കാണാൻ സാധിക്കുന്നുണ്ട്. ഇറ്റാച്ച് JCB ഇതെല്ലാം വന്നിട്ട് ഇവിടെ മണ്ണ് മാന്തിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ്. ഇനിയും കാരണം റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻസ് ഇവിടെ ഇതാണ് ഇവിടെ മാക്സിമം എല്ലാവരും ഉണ്ട്. സന്നദ്ധ സംഘടനകൾ, ബാക്കിയുള്ള എല്ലാ ഫോഴ്സ്, ഡിഫൻസ് പേഴ്സണൽ, DSC പേഴ്സണൽ, ബാക്കി എല്ലാവരും കർമ്മനിരതരായിട്ട് പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇവിടെ തന്നെ കാണാൻ പറ്റും. എല്ലാവരും ഉണ്ട്. ഒരുമിച്ചുള്ള കൂട്ടപ്രയത്നമാണ്. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சூழல் பகுதியில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றின் வழியாகத்தான் அதாவது முண்டக்கை பகுதியில் இருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த ஆற்றின் பகுதியில் தான் நூற்றுக்கணக்கான ஆட்களை அடித்து வரப்பட்டுச்சு. இந்த சுழல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த பெரிய பெரிய பாறைகளையும் கல்லையும் தற்பொழுது அகற்றும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது போல் அகற்றுற போது உடல்களும் மீட்கப்படுறதுக்கான பணிகளும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மீட்பு படையினர் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பணி பல நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம முண்டக்கை பகுதிக்கு இதை அடுத்து முண்டக்கை பகுதிக்கு செல்ல போகிறோம். அங்கே 1500க்கு மேலே மீட்பு பணியினர் தங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வீடு, புதையுண்ட வீடுகளை அங்கே அதாவது இறந்தவர்கள் உடையில் மீட்கிறதுக்கு உண்டான பணியை செஞ்சுருக்காங்க. ஏன்னா 4 நாட்கள் ஆன நிலையில் இனி யாரும் உயிரோடு இருக்க சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த பணியை மேற்கொள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக ஆழத்தில் புதைஞ்சிருக்க உடல்களை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வழியில் மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சிவசபாபதி, இப்போ ஏற்கனவே மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழுக்களோட இன்னும் சிலர் கூட சேர வாய்ப்பு இருக்கா? இல்லை இதே குழுவினர் தான் தொடர இருக்கிறார்களா? இல்லை, இப்போ இந்த பகுதி பருவநிலை அப்பப்போ மாறுறதுனால மீட்பு பணி அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மீட்பு பணிக்கும் கூடுதலான ஆட்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து புதிதாக இந்த குழுவோட ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர், அனைத்து துறையினரையும் சேர்ந்து ஒரு 5000 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சுழல்மலை மற்றும் முண்டக்கை பகுதியில் இங்கே உள்ளூர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியேற்றி முகாமில் தங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னும் பருவநிலை ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய மழை பெஞ்சிறப்போ திரும்பவும் நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க எல்லாருமே முகாமில் தங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இரும்பு பாலம் அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் இந்த பகுதியில் பார்வையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கை பகுதிக்கு நேரடியாக சென்று அவங்க என்னென்ன அங்கே பணி செய்யணும், எந்தெந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் உத்தரவிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேரிடர் மீட்பு படை மட்டும்தான் அந்த இடத்துல போய் 2 நாட்களாக நூற்றுக்கணக்கான உடல்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகாரிகளும் அங்கே போய் இந்த பணியெல்லாம் மிக சரியாக செய்யப்படணும், உடனே செய்யப்படணும். அதாவது இந்த உடல்கள் எடுக்கப்படுறதுல மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணிகளையும் மிகுந்த சரியான முறையில் சொல்லப்படுவதனால் பணி தற்பொழுது வேகம் எடுத்துள்ளது. ஆனால் இந்த பணி ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக முடியாது, பல நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சிவசபாபதி, இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. அங்கே எந்த இடத்துல அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவங்களுக்கு தேவையான வசதிகள் அங்கே எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது?
மேப்பாடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 8 முகாம்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இந்த முகாம்கள் பூராமேவும் 3000க்கு மேற்பட்டோர் வந்து இந்த முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த சுகாதாரம், உணவு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில முதல்வர் வந்து பினராயி விஜயன் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து எல்லாருக்குமே வந்து சரியான உணவு, அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கார். நம்ம கூட வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து தற்பொழுது வந்து வேற ஆட்களோட, அதாவது இங்கே இந்த மீட்பு பணியில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த டீசல், உணவு இதெல்லாம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய புகாராக இருக்குது. அதை எந்த மாதிரி சரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்மக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த முண்டக்கை பகுதியில் வந்து மீட்பு பணியை வந்து தீவிரப்படுத்தினாத்தான் அந்த உடல்கள் எல்லாமே மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் 2000க்கும் மேற்பட்ட மீட்பு பணியினர் தற்பொழுது வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான, அதாவது இந்த மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இந்த இரும்பு பாலத்து வழியாக வந்து முண்டக்கை பகுதிக்கு சென்றுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏராளமான மீட்பு பணியினரும் சென்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உணவு கொண்டு போகிறவங்களும் சென்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்பு பணியை வந்து வெகு சீக்கிரமாக செய்யப்பட்டால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சந்தோஷம் அடைவாங்க. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. வயநாடில் உள்ள இந்த முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவின் காரணமாக பெரும் சேதம் அங்கு விளைந்திருக்கிறது. இந்நிலையில் அங்கு மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேரள சுற்றுலாத்துறை அமைச்சரும் அங்கு ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கினார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.